வர அதுல இருந்து வெளியில வர பாருங்க. கூட ஒரு 10 வருஷமாவது உயிரோடி இருப்பிய. 10 வருஷம் 10 வருஷம் அதுல இருந்து வெளியில வந்துட்டாலே நீங்க கூட 20 வருஷம் உயிரோடி இருக்கலாம். இல்ல நான் இன்ஜெக்ஷன் போடுவேன், உயிரை கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணுவேன், 1000 காம்படிஷன் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா எப்ப வேணாலும் உங்க உயிர் போயிடலாம். அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறது இன்னும் தான் உங்கள் லைஃப் ஸ்பேனை அதிகப்படுத்தும். அது எந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா 40 வயசு 50 வயசுலேயே நிறைய பேர்த்துக்கு இப்போ மூட்டு வலி, கை கால் வலிலாம் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அந்த வலிலாம் வந்து கம்மியாகும். நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறதுனால உங்களோட மசில்ஸு, போனு இதெல்லாம் இன்னும் தான் ஸ்ட்ராங் ஆகும். உங்களுக்கு 60-70 வயசு வரைக்குமே படிக்கட்டு ஏறினாலும் மூட்டு வலி இல்லாத மாதிரி நல்லாவே இருக்கும். இதுக்காண்டி தான் நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 60-70 வயசுலேயே நம்ம ரொம்ப இறந்துருவோம் அப்படின்னே சொல்லிட்டாரு. அப்போ அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது. நீங்கள் எதுவும் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு பயப்படாது. நான் அதையும் தாண்டி இப்படி தான் இன்ஜெக்ஷன் போடுவேன், ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து வேகமாகவே இறந்துருவீங்க, எப்போ வேணால் இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் அந்த மாதிரிலாம் நினச்சி எதுவும் பயப்படாதீங்க. அவர் அந்த வீடியோவில் சொன்னதில் ஒன்றே ஒன்று வேணால் உண்மையாக இருக்குது பார்த்தேன். அதனால நேச்சுரல் பாடி பில்டிங் சொல்லி ஒரு மயிரம் இல்லை. லாஸ்ட்டில் அவர் சொன்னது நேச்சுரல் பாடி பில்டிங்கிறது இப்போ எதுவுமே நடக்கலை அப்படின்றது ஒன்று தான் உண்மை. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் நேச்சுரல்னு சொல்கிறாங்க. பார்த்தா எல்லாம் ஊசியை போட்டு வந்து நமக்கே தெரியாது. அவங்க டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் தெரியும். டெஸ்ட்டு 40,000 50,000 சொல்கிறாங்க. யார் எடுக்க போகிறா? எப்படி எடுக்க போகிறதில்ல. அந்த தைரியத்தில் ஊசியை போட்டு எல்லாம் ஆளாளுக்கு நேச்சுரல்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அது ஒரு உண்மை. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் உடம்பு ஃபிட்டாக இருக்கணும், நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும்னா நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸை சூஸ் பண்ணுங்கள். அது பாஸ்கெட் பாலோ, வாலிபாலோ, கபடியோ ஏதா வேணாம். புஷ்அப்பு, புல்லப்பு இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஈவனாக ஒரு ஸ்போர்ட்ஸு, கபடியோ கிரிக்கெட்டோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்லேருந்து உங்கள் பாடியை ஃபிட்டாக வச்சுக்கலாம். ஆனால் இதுக்காண்டி நீங்கள் வே ப்ரோட்டீன் இதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது ரொம்ப வேஸ்ட்டு. ரொம்ப ஒரு மோசமான விஷயந்தான். ப்ரோட்டீனுக்கு நீங்கள் ஹோல் ஃபுட்லேருந்து எடுக்கலாம். அப்படி எடுக்க முடியாதவங்க தான் வே ப்ரோட்டீன் வாங்கணும். எல்லாருமே அப்படி சாப்பிட்ணுன்ற அவசியமே கிடையாது. அதையும் நான் சொல்லிடுறேன். ஃபைனலாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வே ப்ரோட்டீன், கிரியேட்டின் எடுத்தோம்னா 60 வயசில் இறந்துருவோம் இப்படின்ற இன்ஃபர்மேஷனை தயவுசெய்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி எடுத்து உங்களை ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கோங்க. நேச்சுரல் பாடி பில்டிங்னு சொல்லி ஒரு மயிரம் இனி நடக்க போகிறதில்ல.